ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹவு டு ஹப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்பிடிஎல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஸ்வயம் என்பிடிஎல்னு வந்து சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்கும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட், எந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் யார் வேணாலும் ஃப்ரீயாக ரெஜிஸ்ட்ரேட் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு அந்த சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் சைன்இன் பண்ணிக்கோங்க, இல்லைனா சைன்அப் பண்ணி நியூ அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. சைன்அப்க்கு பேசிக்காக உங்களை இந்த இமெயில் அட்ரஸும் உங்களோட பாஸ்வேர்டும் கேட்கும். ஸோ நீங்கள் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் இருக்கிறதால நான் வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்வயம் லிங்க் பண்ணணும் தரேன், அதையும் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் உள்ள கோர்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆல் கோர்சஸ் வந்து கிளிக் பண்ணி அதில் என்னென்ன கோர்சஸ் உங்களுக்கு சூட் ஆகிற கோர்சஸ்லாம் வந்து நீங்கள் வேணால் சர்ச் பண்ணிக்கலாம். லைக் இதில் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸுக்கான கோர்சஸ்லாம் வந்து இருக்கும். நீங்கள் அது ஃபில்ட்ரு பண்ணி கூட சைடில் சர்ச் ஆப்ஷன் ஃபில்டர்ஸ்ன்னு இருக்கும், அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கோர்ஸை வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். லைக் நேஷ்னல் கோஆர்டினேட்டர், அதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் உங்கள் கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் என்சிஆர்டி, ஏசிடி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் வந்து இருக்கும், அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோர்ஸ் மோடு, கோர்ஸ் லாங்குவேஜ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ கோர்ஸோட எக்ஸாம் டேட், உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வந்து கன்வீனியண்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணுற டேட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோர்ஸ் க்ரெடிட்ஸ், நெக்ஸ்ட்டு கேட்டகரி கேட்கும். அதில் தான் நீங்கள் எது ரிலேட்டடாக படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சூஸ் பண்ணி சப் கேட்டகரிஸ்க்கு நீங்கள் எந்த இன்ஜினியரிங் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம் கோர்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக கோர்சஸ் வந்து வரும். அதிலே கீழே கோஆர்டினேட்டர் யார், எந்த ஐஐடி வந்து நடத்துகிறாங்க, அந்த மாதிரி எத்தனை வீக் கோர்ஸ், அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கோர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி காமிக்கிறேன். இந்த கோர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த கோர்ஸில் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஜாயின் த கோர்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். கோர்ஸ் இன்ஃபர்மேஷன், சம்மரி, கோர்ஸோட அவுட்லைன் என்ன, இதெல்லாம் வந்து நீங்கள் புக்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். கோர்ஸ் அவுட்லைனில் எந்தெந்த மாதிரி வீக்கில் எந்தெந்த நடக்கும் அந்த மாதிரி நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா வந்து ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக புக்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்க சில க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். இந்த என்பிடிஎல் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் வந்து வீக்லி தர மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து ஆப்ரேஜாக 12 அசைன்மெண்ட்ஸ்க்கு 8 அசைன்மெண்ட் வந்து நீங்கள் அசைன்மெண்ட்டாவது அட்டன் பண்ணியிருக்கணும். அந்த அசைன்மெண்ட்லேருந்து உங்களுக்கு 25% மார்க் எடுப்பாங்க. நீங்கள் ஃபைனலாக எக்ஸாம் எழுத போகிறதுக்கு 75% வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அசைன்மெண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணியும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குமாங்கிறது ரொம்ப பெரிய டவுட்டு தான். ஸோ அசைன்மெண்ட்டையும் வந்து ரெகுலராக அட்டன் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஜாயின் த கோர்ஸ் கொடுக்கலாம். கொடுத்துட்டா அதில் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்கும், பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நேம், மொபைல் நம்பரு, ஒரு இமெயில் ஐடி இதெல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும், கண்ட்ரி கேட்கும், பின்கோட் கரெக்டாக கொடுத்துருங்க, ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் சிட்டி ஒரு டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷன் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஃபேக்கல்ட்டியாக அந்த மாதிரி. நெக்ஸ்ட் உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சுட்ருக்கீங்க, உங்களோட இயர் ஆஃப் கிராஜுவேஷன் என்னன்னு கேட்கும். நெக்ஸ்ட்டு அப்பார் ஐடி கேட்கும். இதை நீங்கள் வந்து டிஜிலாக்கரில் வந்து நீங்கள் அப்பார் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் அப்பார் ஐடின்னு நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு அப்பார் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிலனா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த ஸ்டெப்பை. இந்த அப்பார் ஐடி எங்கே வந்து எடுக்கணும்னா டிஜிலாக்கர், நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும், அதுலேருந்து நீங்கள் அப்பார் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் ஸ்வயம் லோக்கல் சாப்டர்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். உங்கள் காலேஜ் வந்து பார்த்தா இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு லோக்கல் சாப்டர் ஸ்டேட்னு கேட்கும், உங்கள் ஸ்டேட் கொடுத்துட்டு காலேஜ் நேம் கேட்கும், காலேஜ் நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி யூனிவர்சிட்டி நேம், காலேஜ் உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஹையஸ்ட் அகாடமிக் லெவல் பர்ஸ்டியூடு, அப்புறம் அகாடமிக் ஏரியா, ஸ்டடி இயர், இது எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் அது ஃபீட்பேக் மாதிரி நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும். டெல் அஸ் பிட் அபவுட் வை ஆர் யூ டேக்கிங் திஸ் கோர்ஸ் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபீட்பேக் மாதிரி நீங்கள் உங்களோட இஷ்டப்படி இதை கொடுத்துக்கலாம்.
ஸோ நான் வந்து ஒரு 2-3 ஆப்ஷன் சூஸ் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின்ஸ் வந்து ஃபீட்பேக் மாதிரி காமிக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டெஃபினெட்லி எப்படின்னு கொடுத்து நான் சப்மிட் ஜாயின் அண்ட் கோர்ஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த அபவுட் த கோர்ஸு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கோர்ஸ் எப்படி அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் ரீட் பண்ணி நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். மேனேஜ் எக்ஸாம்ஸில் போய் நீங்கள் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்கள் தனியாக ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் இதுக்கு பண்ணணும். 1000 rupees ஃபார் சர்டிஃபிகேட்டுக்கும். எக்ஸாம் எழுத நீங்கள் 1000 பே பண்ணணும். ஸோ நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டியதுன்னா அசைன்மெண்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணிடுங்க. உங்களுக்கு மெயில் வந்து வரும். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி அட்டன் பண்ணிவிடுங்க. அசைன்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேஷ்போர்ட் தான் உங்கள் மெயின் லேர்னிங் பேஜ். ஸோ எல்லா அப்டேட்ஸும் இங்கே தான் வந்து வரும். ஸோ ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் வீடியோஸ்லாம் வந்து ரெகுலராக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அசைன்மெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து கோர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். சர்டிஃபிகேட்டும் அப்போ தான் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சிம்பிளான டுட்டோரியல்ஸ்க்கு நம்ம ஹவ் டு ஹப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.